ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ரீசெண்டாக நடந்த அம்பேத்கர் அவர்களுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் டிஎம்கேக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் பேசின ஆதவ அர்ஜுன் அவர்களை விசிகால இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அதாவது ஆதவ அர்ஜுனன் அவர்கள் விசிகேவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய ஸ்பீச் டிஎம்கேக்கு எதிராக கடுமையாக இருந்துச்சு. அந்த தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் பேசியிருந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றத சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அதனால ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படின்ற பேர்ல 6 மாசம் ஆதவ அர்ஜுன் அவர்களை விசிகே கட்சியில இருந்து இடைநீக்கம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவரோட தேவை விசிகே கட்சிக்கு இருக்கு போல. அதனாலதான் ஒரேடியா நீக்கம் செய்யாம இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஎம்கேக்கு எதிராக பேசி எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா டிஎம்கேக்கும் விசிகேக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் சர்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 6 மாசம் இடைநீக்கம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு அடியா நீக்கினா அவரு தமிழக வெற்றி கழகம் கட்சியில போய் இணைஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். பட் இந்த ஒரு இடை நீக்கத்திற்கு ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய என்ன ரெஸ்பான்ஸ்ன்றத பார்க்கலாம். நீங்க என்ன நீக்கிறது, நானே விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்களும் ட்ரிகர் ஆகலாம். ஜஸ்ட் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், அது பாத்தீங்கன்னா அரசியல் காலத்துல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு. அண்ட் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களையும் பாத்தீங்கன்னா பயப்பட வச்சிருக்கு. அண்ட் அதுலயும் என்ன டிஎம்கேல இருந்து பிஜேபியில வரைக்கும் பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க தளபதியோட ஸ்பீச்சுக்கு. இன்னொரு பக்கம் விசிகேக்கும் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.